கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள அணைகள் நிரம்ப தொடங்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த சாரல் மழையின் காரணமாக விடுமுறை நாளான இன்று கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பெய்து வரும் தொடர் மழையினால் அணைகள், குளங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் நேற்று இரவு முதல் குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய சாரல் மழை பெய்து வருகிறது. மேலும் இன்று காலை முதல் கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தற்போது சபரிமலை சீசன் என்பதால் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வருகை தருகின்றனர். தற்போது நேற்று இரவு முதலே பெய்து வரும் மழை காரணமாக கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ள ஐயப்ப பக்தர்கள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளில் உள்ள அறைகளில் முடங்கி போய் உள்ளனர். அதே போன்று இன்று வார விடுமுறை என்பதாலும் விடிய விடிய பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாமல் கடற்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே போன்று அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. பாசன குளங்களும் நிரம்பி உள்ளது. அதிகபட்சமாக மயிலாடியில் 40 மழை பதிவாகியுள்ளது. மழையில் மழை பெய்து வருவதால் ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த மழை அளவை பார்ப்பதற்காக அமைச்சர் மனோ தங்கராஜும் பகுதிகளுக்கு சென்று இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ரவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.